நீங்கள் லட்சமாக ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்ககிட்ட கோடிக்கணக்கில் கேபிட்டல், கோடிகளில் ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்ககிட்ட பில்லியன்ஸ் கணக்கில் மணி இருக்கணும். நான் இருந்த இடத்துலேருந்து ட்ரேட் பண்ணலாம், எங்கே இருந்து வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். நான் ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே சொல்கிறது, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே ட்ரேடிங்க்கு வராதிங்க. நான் ஃபண்ட் அக்கௌண்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கும். நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு எத்தனை ஃபெயில் ஆனாலும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கோம். எங்களுக்கு அவ்வளோ ரூல்ஸ் இருக்கும்போது அப்போ நீங்கள் பே பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குது. எத்தனை பேர் இங்கே ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் பண்ணவங்க இருக்கீங்க? நான் சும்மா வந்து ஒரு 10,000 ரூபா வச்சு 1 லட்சம் சம்பாதிச்சதுலாம் வந்து லக். கிட்டத்தட்ட 50 பேட்சஸ் முடிச்சிருக்கேன், 5000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். 10,000 ரூபா 20,000 இருந்தால் நீ ட்ரேடிங்குள்ளே வரவே வராது. உண்மையாக சொல்ல போனால் என்னை பாட்டு காப்பி அடிக்கிறீங்கன்னா இங்கே நிறைய பேர். நான் தான் ஃபஸ்ட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னேன். உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணேன், கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடுச்சு, இன்னும் கேபிட்டலே இல்லை, நானே ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஜீனியஸோட CEO அண்ட் ஃபவுண்டர் நசீர் சார் நம்ம கூட இருக்காரு. ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்ற நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் சார் வந்து நம்மளுக்காகவே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து, நம்மளுக்கு காசு இல்லாமல் வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாருமே வந்து ட்ரைன் பண்ண போகிறாரு. ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்களை பேச போகிறாரு. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம் டென்சில், ஐ அம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களை பார்த்ததுலேருந்து. தேங்க்யூ. ஸோ சார், ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் முடிச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபீல்டில் இறங்குறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக இது ஒரு கரெக்டான பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கான மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த பிஸ்னஸை இறங்கி பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பசங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரேடிங்குள்ளே வந்தால் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட் இருக்குது. என்னன்னா அதுதான் உண்மை. சீரியஸாக சொல்ல போனால் அந்த நட்பாசை வந்து நிறையா பேர்கிட்ட இருக்குது. நான் எவ்வளவோ வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ட்ரேடிங் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ பொட்டென்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்போம்னா இவ்வளோ தான் பொட்டென்ஷியலாக ரிட்டர்ன். அது எந்த பிஸ்னஸாக நாங்கள் ட்ரேடிங்கும் ஒரு பிஸ்னஸ் தான். கண்டிப்பாக இது வந்து எப்படி சொல்கிறது, லட்சமாக அள்ளி கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் லட்சமாக ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்ககிட்ட கோடிக்கணக்கில் கேபிட்டல் இருக்கும், கோடிகளில் ப்ராஃபிட் பண்ணணும்னா உங்ககிட்ட பில்லியன்ஸ் கணக்கில் மணி இருக்கணும். ஸோ அதாவது கேபிட்டலை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறது நிர்ணயமே படும். ஆனால் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜ் இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நிறைய மேனிபுலேஷன்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ். நீ ட்ரேடிங் கட்டிக்கிட்டா என்ன மாதிரி BMW கார் வாங்கிடலாம், BMW காரே உண்மையாக ட்ரேட் பண்ணானா வாங்கினாரான்னு டவுட்டாகவே இருக்குது. சீரியஸாக சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போது என்கிட்டயுமே கார் இருக்குது, நான் ஷோ ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஃபஸ்ட் திங், நான் ஏன் ஷோ ஆஃப் பண்ணணும்? நான் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னா இதுக்கு நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. கஷ்டப்படாமல் இங்கே சம்பாதிக்கல. அதே மாதிரி இந்த கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கேபிட்டல் என்கிட்ட இருக்குது. அந்த கேபிட்டல் இருந்ததுனால என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. கேபிட்டலை வச்சு என்னால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா, ஓகே, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், 50 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கும். 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னா 50 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்கணும். 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா 1 கோடி ரூபாய் கேபிட்டல் இருக்கணும். நான் சொல்கிறது இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் நம்மளால எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும்னு கேட்டால் மந்த்லி ஒரு 3%லேருந்து 10%. இதுவே வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். 10%. எந்த பிஸ்னஸில் நாங்கள் 10% பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும்? ஆனால் அந்த பிஸ்னஸை நம்பி வரலாமா? ட்ரேடிங் நம்பி வரலாம். ஆனால் நட்பாசை இருந்தால் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. பேராசை இருந்தால் கண்டிப்பாக காணாமல் போயிடுவீங்க, கண்டிப்பாக காணாமல் போயிடுவீங்க. ஆனால் நான் இதை பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்ல பிஸ்னஸாக நான் எடுத்து பண்ண போனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நின்று அடிக்கலாம். சிறு துளி பெரு வெள்ளம். ஆனால் மற்ற பிஸ்னஸுக்கும் ட்ரேடிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மேன் பவர் தேவையில்லை, ஒரு பெர்மிஷன்ஸ் தேவையில்லை. நான் இருந்த இடத்துலேருந்து ட்ரேட் பண்ணலாம், எங்கே இருந்து வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஆல் ஓவர் த கண்ட்ரி, வெளியிருந்தோம் எங்கே இருந்து வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரீடம் வேர்ல்டில் இருந்து ட்ரேட் பண்ணலாமே தவிர லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு கேபிட்டல் இருந்தால் சம்பாதிக்கலாம். ஸோ சார், இந்த ஏழ்மையான வீட்டிலேருந்து வராங்க சில பேரெல்லாம், என்னால் கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து இந்த காசு கட்டி வந்து படிக்க முடியல, ஏன்னா ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கான முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கொஷினை முன்னேற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி ஏதாச்சும்? நான் ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே சொல்கிறது, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே ட்ரேடிங்க்கு வராதிங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ரெக்வஸ்ட். ஏன்னா நான் அதுலேருந்து அடிப்பட்டவனா, நான் நிறைய என் ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவனா. ஆனால் எனக்கு என் டேலண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிச்சு. ஓகே சார், சீரியஸாக சொல்ல போனால் அப்படின்னா
என் டேலண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி முன் வந்தாங்க. பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டால் கோஸ்டின். ஸோ லோயர் மிடில் கிளாஸில் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஜாபுக்கு போங்க. உங்கள் ஸ்கில் செட்டை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. பிரைமரி இன்கமாக ஃபர்ஸ்ட் தேடிக்கங்க, செகண்டரி இன்கமாக ட்ரேடிங்கை வச்சுக்கோங்க. அவன் மிடில் கிளாஸ்ல இருக்கிற பர்சன்லாம் ட்ரை பண்ணலாம். தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் கேபிட்டல் வேணும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, நாங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் ஏன்னா இன்னொரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன், முதல்ல இருந்த மாதிரி இல்லை. அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபண்டட் கம்பெனிஸ் இப்போ கிடையாது. நிறைய ஸ்கேம் நடக்குதுன்றீங்களா? ஃபண்டட் ஸ்கேம்னா எதுக்குங்க அவங்களுக்கு கேபிட்டல் கொடுக்கணும்? ஏன் கேபிட்டல் கொடுக்கணும்? உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. ஃபீஸ் வாங்கி உங்களுக்கு எவாலுவேஷன் சொல்லிட்டு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. நீங்கள் 2 எக்ஸாம்ல வின் பண்ணி எத்தனை பேர் வருவீங்க? 100 பேர்ல 2 பேரா வின் பண்ணி வருவான். அப்போ உங்க காசு அங்கேயுமே தேவையில்லாமல் லாஸ் ஆகுது. ஸோ எப்பவுமே வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை நம்பி போறதுமே இதுதான். ஏன்னா நான் ஃபண்ட் அக்கௌண்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஃப்ரீயாக கொடுக்குறேன். எங்களுக்கு அவ்வளோ ரூல்ஸ் கம்பெனி வைக்கிறாங்க. நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு எத்தனை ஃபெயில் ஆனாலும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். எங்களுக்கு அவ்வளோ ரூல்ஸ் இருக்கும்போது அப்போ நீங்கள் பே பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரூல்ஸ் இருக்கு. எத்தனை பேர் இங்கே ஃபண்டட் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் பண்ணவங்க இருக்கீங்க? அதை பாஸ் பண்ணுறதுக்கே 1 வருஷம்லாம் போராடிட்டு இருக்கவங்களா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா அது லைவ் அக்கௌண்ட்டும் கிடையாது, அதுவும் ஒரு விர்ச்சுவல் அக்கௌண்ட். அப்போ ஃப்ரீஸ் ஆகாது அமௌண்ட்? ஆக்சுவலி விர்ச்சுவல் அக்கௌண்ட் அது. ஓகே அது விர்ச்சுவல் அக்கௌண்ட். உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் மாதிரி தான் அதுவும். அதில் நீங்கள் எத்தனை மாதம் ப்ராஃபிட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் மாதம் பண்ணுவீங்க, 2வது மாதம் பண்ணுவீங்க, 3வது மாதம் அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி தான் நிறையா கம்பெனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்பியும் இறங்கி பண்ணாதீங்க. பொறுமையாக நிதானமாக வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு சேவிங்ஸை சேர்த்து வச்சுட்டு அந்த சேவிங்ஸை சேர்க்கிற கட்டத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம தேஜினிஸோட யூடியூப் சேனல் இருக்கு. நிதானமாக பொறுமையாக உட்காந்து 1 வருஷம் இல்லை டைம் எடுத்து பண்ணுங்க. மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, மாதம் 5,000 ரூபா சேமிச்சா கூட 2 வருஷத்துல மினிமம் ஒரு 1 lakh கேபிட்டல் ஆகுது உங்களால வந்து பில்ட் பண்ண முடியும். 1 lakh பில்ட் பண்ணாலே உங்களால மந்த்லி ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா சம்பாதிக்கும். ஆனால் சில பேர் வந்து இதை ஸ்பெண்ட் பண்ணவே தயாரா இல்லையே. சில பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணாம எனக்கு அமௌண்ட் வரும். இல்ல ஸ்பெண்ட் பண்ணாம எப்படி அமௌண்ட் வரும்? எந்த பிசினஸ்லங்க நான் ஸ்பெண்டே பண்ண மாட்டேன். ஒண்ணு என்னோட நாலேஜை ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த பிசினஸ் ரெண்டுமே ஸ்பெண்ட் பண்ணாம மணி வரும்? ரொம்ப ஸ்பீடா growth பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஸ்பீடா போலாம் முடியாது. எத்தனை பேர் ஸ்பீடா இங்க growth ஆனாங்க? அவ்வளவு பெரிய ஜாம்பவங்களே பொறுமை இருந்தனால தான் பெரிய ஆள் ஆனாங்க. பொறுமை இல்லைன்னா ட்ரேடிங்ல எதுலையுமே உங்களால சாதிக்க முடியாது. பொறுமை கடலினும் பெரியது இல்லையா? எஸ், கண்டிப்பா. அந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அதாவது சிறு தொழில் பெரு வெள்ளம்பாங்கல்ல, அந்த பொறுமைக்கு தான் அது மட்டும் தான் அடங்கும். நான் சும்மா வந்து ஒரு 10,000 ரூபா வச்சு 1 லட்சம் சம்பாதிச்சதுலாம் வந்து லக். You have the luck means you can do. லக் இருந்தா டக்குன்னு லாட்டரி அடிக்கிற மாதிரி. ஆமா, அப்படிதான் இருக்கும். அதனால தான் வந்து என்கிட்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நான் சொல்லுவேன், ஏன்னா ஒரு காலத்துல நானுமே சொல்லிக்கிட்டு இருந்தேங்க, 10,000 இருந்தா ட்ரேட் பண்ணலாம், 20,000 இருந்தா ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். கிட்டத்தட்ட 50 பேட்சஸ் முடிச்சிருக்கேன், 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தேன். ஆனா எல்லாத்தையும் நான் பார்த்த ஒரே மைண்ட் செட் என்னன்னா, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நான் அவங்க எவ்வளவுதான் பெரிய ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே அவங்க மைண்ட் செட் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். கண்டிப்பா நீங்களே இருந்தாலும் சரி, டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கணுங்க மைண்ட் செட் தான். உங்களுக்கு காலகட்டத்துல எல்லாருக்குமே பணம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கணுங்க மைண்ட் செட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய ரிஸ்க்குங்க. 10,000 ரூபாயில 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கணும்னா பெரிய ப்ராஃபிட் இல்லை. அது ரொம்ப ஒரு டவுன்னு சொல்லலாம், ரொம்ப கீழே 1000 ரூபான்றது வந்து. ஆனா 10,000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டே 10,000 ரூபாய். நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 10% ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஆமா, 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி. ஆமா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சா தப்பு தானே? தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தானே. அப்படி பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுது சார். அதே 50,000 ரூபாய் பண்ணா நான் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இந்த மாதிரி பெருசு பெருசு ஆசைப்படுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணதே 10,000 ரூபாய் தான். நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிச்சா போதும்னு எதிர்பார்க்கறது எங்களுக்கு இல்லை. நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி மைண்ட் செட் தான் நிறைய பேர் இருக்கு. அதனால தான் நான் சொல்லிடுறது, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நீ ட்ரேடிங்குள்ள வரவே வராது. அதான் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து காசு அதிகமாக சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட லைஃபை வாழ்ந்தா போதும், நம்ம நிறைய ரொக்கமா காசு சேர்த்து ஜாலியாக இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க பீப்புள் லேசியாக ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸாக சொல்றேன். நான் நிறைய பேர் பார்க்கறது வந்து லேசினஸ் நிறைய இருக்கு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்ட. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்ல போனா ஒரு வேலைக்காக நிறைய இடத்துக்கு ஓடி இருக்கேன். ஒரு வேலை இருந்தால் அந்த வேலையை பிடிச்சி பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐடி சப்போர்ட்ல இருந்தப்போ சிஸ்டமை யோசிக்க மாட்டேன், கையால் தூக்கிட்டு நான் எந்திரிச்சு வருவேன். என்னுடைய மேனேஜர் வந்து என்ன நீ ஏன் எடுத்துட்டு வர, அந்த டீம் இருக்காங்களே அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கறதுலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, யோசிச்சுக்கிட்டு சார் இந்த வேலை மட்டும்தான் சார் நான் பண்ணுவேன்,
சீரியஸாக நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா அந்த வேலை பார்க்கறதுக்கு அந்த ஆர்வம் வந்து நிறைய பேர்ட்ட ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா இப்போ உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கான பொட்டென்ஷியலுக்கு இங்கே இல்லை. இது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்க ஆமாம், நிறைய சேஞ்சஸ். கோவிடுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேற, கோவிடுக்கு அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப வேற. லேசி ஆயிட்டாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த கட்டுக்கிறதுக்கான முயற்சி இங்க இருக்காங்கன்னு கேட்டா ரொம்ப, அதாவது 100க்கு 10% பேர் தான் இந்த மாதிரி இருக்காங்க. பாக்கி 90% அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுல தான் நான் தோணுது. நிறைய பேர் ஆன்லைன்லயே வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்லயே பிசினஸ் பண்ணலாம். கீ மார்க்கெட், எகனாமிக்ஸ், எகனாமிக்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல்லாவே நடந்துட்டே நிறைய நடக்குது. நடக்கலன்னு சொல்ல, பட் எத்தனை பேர் சக்சஸ் ஆகுறாங்க? 100ல ஒரு ஆள். ஆமா, அதுதான் உண்மை. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி தெளிவாக 1க்கு 4 தாட்டி தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பொட்டென்ஷியலான கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இந்த பிஸ்னஸை நான் ஸ்டாண்டர்டாக கொண்டு போக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நான் இவ்வளோ தான் வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன்னு நினச்சா தப்பு தானே. அது ரொம்ப கஷ்டமாச்சு. கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா அது எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஆனால் ட்ரேட் ஜீனியஸை நம்பி வராங்க. இந்த நீங்கள் ஃப்ரீ காஸ்ட்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எல்லாருமே வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறீங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? என்னோட கோல் எப்போ மாறுச்சு அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த் தான் என்னோட கோலை நான் மாட்டினேன். என்னன்னா நான் சொல்லிட்டேன், பிஸ்னஸ் மேனாக வாங்க, கண்டிப்பாக அவங்கள ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக்குறேன் அப்படின்ட்டு. பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிற திங்கிங்கோட வேணும். பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா அதுக்கான கேபிட்டல் வேணும். அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான காசு இருக்கும். கண்டிப்பாக அதுதான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதே வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டாங்க. நாங்கள் வரோம் ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி வரோம், நீங்கள் வந்து 1 lakh கேபிட்டல் எடுத்தால் பிஸ்னஸ் பண்ண எனக்கு கேபிட்டல் தேவையில்ல. கேபிட்டல் இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? எந்த பிஸ்னஸாவது பண்ண முடியுமா? முடியாதுல்ல. கேபிட்டல் ரொம்ப ரொம்ப தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரே வைக்கணும்னா எனக்கு பெர்மிஷன்ஸில் எனக்கு ஒரு சென்டர் இருக்கணும்ல. இப்போ உங்களை மாதிரி இப்போ ட்ரேட் ஜீனியஸ் மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அட்வர்டைஸ் பண்ணி நான் வாங்க ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம், இந்த மாதிரி நான் உங்களுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. யார் ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? சில பேர் இப்போ உங்களை பார்த்து மற்ற பேர் பண்ணாங்களா? நீங்கள் எப்படி பண்ணி? நிறைய என்னை பாட்டு காப்பி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெண்ட்ஸு உண்மையாக சொல்ல போனால் என்னை பாட்டு காப்பி அடிக்கிறவங்கன்னா இங்கே நிறைய பேர். நான் தான் ஃபஸ்ட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னேன். என்னை பார்த்து நிறைய பேர் ஃபண்டட் அக்கௌண்ட் தரேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி என்னை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஏமாட்டாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி வராங்க. அவங்கள ஏமாட்டாதீங்க. உண்மையிலே உங்களால் ப்ராஃபிட் வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அவங்களை ப்ராஃபிட் பண்ண வைங்க. சரி, அதுதான். இப்போ நாங்களே வந்து 1 lakh கேபிட்டலோட வரோம்னா, நானே உங்களுக்கு கேபிட்டல் 0 ஆயிடுச்சுன்னா நானே ரீஃபண்ட் பண்ணேன்னு தரேன். யாராலும் சொல்ல முடியும், என்னால் சொல்ல. ரீஃபண்ட் பண்ணி தரீங்களா? ரீஃபண்ட் தானே. 1 lakh கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஏதோ என் ரூலை ஃபாலோ பண்ணியோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜியோ உங்களை வந்து 0வே ஆக்கிடுச்சு. உங்க கேபிட்டல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகி ஏதாச்சும் டவுன் ஆச்சுன்னா ஆயிடுச்சு, 0வே ஆயிடுச்சு. அது என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஓகே, அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு இப்போ அது உங்க லாஸ் தானே ஆக்சுவலா. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, அதாவது என் ஸ்ட்ராட்டஜி என் ரூல், இந்த 2 ரூலையும் பேஸ் பண்ணி கேபிட்டல் 0 ஆயிடுச்சுன்னா, கேபிட்டலே இல்ல 1 லட்சம் உங்களை நம்பி கொண்டு வந்தேன், உங்க ரூலை பேஸ் பண்ணி பண்ணேன், உங்க ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண, கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிடுச்சு, இந்த கேபிட்டலே இல்லை, சுத்தமா நானே ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸ் எந்த இருக்கு. ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜி என் ரூல் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி என் ரூல். அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்கு கட்ஸோட சொல்ல முடியும்னா எல்லாராலையும் சொல்ல முடியுமா? கேள்விக்குறி. ஆனால் இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணி இஷ்டத்துக்கு ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. கூட நசீர் சார், ட்ரேட் ஜீனியஸோட ஃபவுண்டர் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ட்ரேடிங்கில் வந்து எப்படி கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ட்ரேடிங்கால எவ்வளோ ஸ்கேம் நடக்குது, ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கறதுக்கான வழிகளை வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை ட்ரேடிங் பற்றி பேசலாம்.